Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜுஜுட்சு கைசன் சீசன் 1 எபிசோட் 2 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பையன் அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட சாப்பிட்டு இப்போ இட்டாடோரிக்குள்ள சுக்குனாங்கிற ஒரு கர்ஸ் ஒன்று இருக்குது. மெகுமிக்கு பீதி ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரி கர்ஸை சாப்பிட்டவங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அதனால அவனை போட்டு தள்ளான்ட்டு ரெடி ஆவான். ஆனா இட்டாடோரி பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிருவான். மெகுமிக்கு ஒரே குழப்பம், இது இட்டாடோரியா இல்ல அந்த கர்ஸான்னு. கரெக்டா அந்த டைம்னு பார்த்து கோஜோ அங்க வந்துருவான். அவன் வந்து சீரியஸா இருப்பான்னு பார்த்தா என்னப்பா உன்னை பொழுது கட்டிட்டான் போலேன்ட்டு அவனை வளைச்சு போட்டோ எடுத்து கிண்டல் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட் தொலைஞ்சு போனதுல இருந்து அதை கண்டுபிடிக்க சொல்லி மேலதிகாரிகள்லாம் இவனை ப்ரெஷர் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் என்ன ஏதுன்னு பார்க்க வந்திருப்பான். அதை கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்டா நம்ம பையன் அதை சாப்பிட்டுட்டேம்மா. கோஜோ இவனோட பாடியில அந்த கர்ஸ் இணைஞ்சதை பார்த்துட்டு அசந்து போயிட்டான். உடம்புல ஏதாச்சும் சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதான்னு பார்த்தா கப்பு மட்டும் அடிக்குதும்பா. உடனே கோஜோ இட்டாடோரி பாடிக்குள்ள இருக்கானே சுக்குனா அந்த கர்ஸோட இவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்வாப் பண்ண சொல்லுவான். ஏன்னா அந்த கர்ஸ் இப்ப என்ன ஐடியால இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப அவன் ஷாப்பிங் பண்ணிட்டு அந்த பேக மெகுமி கிட்ட கொடுப்பான். அவன் மனசுக்குள்ள வண்டையா திட்டுவான். யோ இங்க அவன் உசுறு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது, நோக்கு சோறு கேக்குதா சோறு, நீ எல்லாம் உருப்பிடுவியான்னு நினைச்சிட்டு இருப்பான். அவன் இது உனக்கெல்லாம் இல்ல, இது எனக்கு, ட்ரெயின்ல போகும்போது தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பையன் சுக்குனாவா மாறி அவனை உரிய அடி. ஐயோ கோஜோக்கு ஏதாச்சும் ஆயிருச்சான்னு பார்த்தா அவன் மேல உட்காந்துட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி அந்த சுக்குனா ஒரு கேர்ஸ ஒரே அடியில காலி பண்ணா பாத்தீங்களா. ஆனா இப்போ கோஜோ கூட அவனால போட்டி போட முடியல. அவன் நினைச்சதை விட பயங்கர ஸ்ட்ராங்காவும் ஃபாஸ்டாவும் இருக்கான். ஆனாலுமே அந்த சுக்குனா விடுறதா இல்ல. உங்கள மாதிரி ஜுஜுட்சு மந்திரவாதிகளால தாண்டா எனக்கு பஞ்சாயத்து, சாவுடான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பான். பார்த்தா அப்பவுமே கோஜோவை அவனால அட்டாக் பண்ண முடியல. என்ன இப்படி சண்டை போட்டு அவனுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இந்த சுக்குனாக்கு அதுதான் கடுப்பா இருக்கும். ஏன்னா நம்ம பையன் இட்டாடோரியா அவனால முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியல. மறுபடியும் நம்ம இட்டாடோரியா மாறிடுவான். இந்த விஷயம் கோஜோக்கே ஆச்சரியமா இருக்குது. இட்டாடோரிக்கு அவன் தலைக்குள்ள அவன் பேசிட்டே இருந்தவன செம கடுப்பா இருக்குது. கோஜோ ஜஸ்ட் தலையில ஒரு தட்டு தட்டுவான். அங்கேயே மயக்கம் போட்டு போத்துன்னு விழுந்துருவான். சரி இப்ப இவனை என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவனுக்குள்ள இருக்க அந்த சுக்குனாவை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. பையன் நார்மலா தான் இருக்கான். ஆனா ஜுஜுட்சுவோட ரூல்ஸ் படி அவனை போட்டு தள்ளணும். மெகுமிக்கும் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி ஓகேன்ட்டு கோஜோ அவனை தனியா தூக்கிட்டு வந்துட்டான்னு வைங்க. இதைத்தான் முதல் சீல காட்டியிருப்பாங்க. இப்ப என்னன்னா கோஜோ இட்டாடோரிய போட்டு தள்ள போறானாமா. பயலுக்கு தூக்கி வாரி போடும். டெய்லியுமே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னன்னா கொல்லுவான், ஆனா இப்ப கொல்ல போறது இல்ல. அது ஏன் அப்படின்னா அந்த கர்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது இல்ல, அது மொத்தம் 20 இருந்துச்சு. அதுல 6 எண்ணத்தை ஆல்ரெடி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மீதி இருக்கதை கண்டுபிடிக்கணும். 20 விரல்னா அப்போ கையும் காலையும் சேர்த்தியான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. இந்த சுக்குனா பயலுக்கு மொத்தம் 2 கை இருக்குது. விளங்கிடும். அப்போ கோஜோ அந்த விரலை அவன் பவரை யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த விரலுக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஆகாது. சொல்ல போனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கர்ஸ். இதை இப்படியே விட்டானுங்கன்னா அதோட பவர் நாளுக்கு நாள் அதிகமாகுமே தவிர சுத்தமா குறையாது. இதுல மோசமான விஷயம், இப்ப இருக்கிற ஜுஜுட்சு சாசரசாலலாம் இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் நம்ம இட்டாடோரியை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். அதாவது அந்த சுக்குனாவோட கர்ஸ் நம்ம இட்டாடோரியோட பாடியில இருக்கும்போது அவன் செத்து போனான்னா அந்த கர்ஸும் செத்து போயிடும். இவனுக்கு மேல இருக்க அதிகாரிங்க பூரா இவனை உடனே கொல்ல சொல்லியிருக்காங்க. பட் அப்படி பண்ணிட்டானா எல்லாமே வேஸ்டா போயிடும். இப்ப நம்ம இட்டாடோரி பாடியில செட் ஆன அளவுக்கு மத்த பாடிஸ்ல எல்லாம் சுகுனா செட் ஆவானாங்கிறது டவுட் தான். அதனால தான் கோஜோ என்ன பிளான் பண்ணிட்டான், எப்படியும் இவனை கொல்லத்தான் போறாங்க. அப்படி இருக்கும்போது சுகுனாவோட மொத்த ஃபிங்கர்ஸையும் இவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் இவனை போட்டு தரலாம். அந்த கர்ஸும் கம்ப்ளீட்டா காலி ஆயிரும்ல. இந்த மேட்டரை இவனோட ஹையர் அபிஷியல் கிட்ட எல்லாம் சொல்லி எப்படியோ அப்ரூவலும் வாங்கிட்டான். இப்ப நம்ம பயலுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு இங்கே ஸ்பாட்லயே இப்படியே பாடி ஆயிடணும், இல்லையா அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாடி ஆகணும். இதுல எது ஓகேன்னு உடனே பைய திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே 2வது ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஆசைக்கு ரொம்ப சோகமா இருப்பான். அட அந்த கர்ஸ் கிட்ட மாட்டி சிக்கி சின்னாபின்னமானாங்கல்ல, அதுல இவளுக்கு ஒண்ணாகல. அவன் தான் பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டான். நம்ம இட்டாடோரி என்ன ஓகே தானான்னு வந்து விசாரிப்பான். டாக்டர் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லாட்டாங்க. பையன் இப்போதைக்கு அன்கான்சியஸா இருக்கான். உடனே சாசகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா எல்லாம் இவ இழுத்து விட்ட ஏழ்றதானே. அவ மட்டும் அன்னைக்கு நைட்டு கூப்பிடாம இருந்திருந்தானா இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தையே வந்து இருக்காது. இப்படி எல்லாம் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவோன்னு அவ எங்க எதிர்பார்த்தா. இதை சொல்லி புலம்பி தள்ளுவா. நம்ம பையன் அது மான்ஸ்டர்ஸ் இல்ல, எல்லாமே கர்ஸ். நீங்க வச்சிருந்தீங்களே ஃபிங்கர், அது ரொம்ப பவர்ஃபுல் ஆனதும்பா. சொல்ல போனா அது ஒரு ஸ்பெஷல் கிரேடு. நீங்க அதை ஓபன் பண்ண உடனே மத்த கர்ஸ் எல்லாத்தையுமே அது பக்கமா இழுத்து அதை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கிக்கும். அதனால அதை இவங்க எடுத்ததான் தப்பே தவிர மத்தபடி உன் மேல எந்த தப்பும் இல்லாமா. அவளுக்கு என்ன பயங்கரமான ஷாக்கு. என்ன இவன் வினோதமா என்னென்னமோ பேசுறான், ஏதோ சரியில்லையேன்னு ஷாக் ஆகி அவன்கிட்ட பேச வருவான். நாளைக்கு சில பேர் வந்து நம்ம டகஷியை சரி பண்ணிடுவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, பை பைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப். அதுக்கப்புறம் நம்ம இட்டாடோரி ஹாஸ்பிட்டல் வெளியே நம்ம கோஜோவை மீட் பண்ணுவான். நம்ம இட்டாடோரிக்கு ரொம்பவுமே கவலையா இருக்கும். இந்த மாதிரி கர்சஸால சாவெல்லாம் ஏற்படுமான்னு கேட்பானா. ஆக்சுவலா கோஜோ இந்த மாதிரி முதல் டைம் ஃபேஸ் பண்றான். ஆனா ஏதாச்சும் சம்பவம் நடக்கும், ஆனா இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. பட் பாதிப்பு இருக்கத்தான்
தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காதுன்னு வைங்க. இந்த மாதிரி கேர்ஸ் எல்லாம் பார்த்தவங்க சாதாரணமா செத்தாலே அது பெரிய விஷயம். ஏன்னா அது அவ்வளவு கொடூரமா இருக்கும். சுகுணாவை நம்ம பையன் கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டான்னா இதை விட பற்பல கொடூரங்களை நம்ம பையன் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா உனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆகாது. பட் நீ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நல்லா யோசிச்சுக்கிற மாதிரி கோஜோ சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம இட்டாடோரி அவங்களோட அஸ்தியை எடுத்துக்கிட்டே ஒரு டவுட் கேட்பான். இந்த மாதிரி சுகுணாவோட ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டுட்டேன்னா அதனால உயிரிழப்புகளை குறைக்க முடியுமான்னு கேட்டா கன்ஃபார்மா குறைக்க முடியுமா. அவங்க தாத்தா மத்தவங்களுக்காண்டி வாழு மத்தவங்களுக்காண்டி சாகுங்கிற மாதிரி சொல்லிட்டு செத்து போயிருக்காரு. அதனால பையன் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டான். அதாவது எல்லா ஃபிங்கர்ஸையும் சாப்பிட்டுட்டு செத்தலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனால ரெண்டாவது ஃபிங்கரை வாங்கி லபக்குன்னு வாயில போட்டு முழுங்குவான். முழுங்குன அடுத்த செகண்ட் சுகுணா வெளியில வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். கோஜோ எல்லாம் கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். ஏன்னா எசகு பொசக்க எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல அதுக்காக. ஆனா பையன் பொசுக்குன்னு நார்மலாகி இந்த ஃபிங்கர் கேவலமா இருக்குதுமா. கோஜோக்கு ஒன்னே சந்தோஷம் தாங்க முடியல. ஆக்சுவலா நம்ம பையன் இட்டாடோரியால அந்த சுகுணாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒருத்தனை தான் 1000 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. ஒருத்தனும் சிக்கல. ஏன்னா இந்த மாதிரி மத்தவங்க பாடிக்குள்ள எல்லாம் போனானா கம்ப்ளீட்டா அவங்க பாடியை டேக் ஓவர் பண்ணிடுவான். அந்த விஷயம் இட்டாடோரி கிட்ட வேலைக்கே ஆகல. இப்ப இதே மாதிரி அடுத்தடுத்து ஃபிங்கர்ஸை சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா ஒண்ணுடா, என் தாத்தாவோட பேச்சு நீ சாவடிக்க போதுன்னு மட்டும் உறுதினு புலம்பி தள்ளுவான். ஆனா அதுக்கப்புறம் கான்பிடென்ட்டா முடிவு பண்ணிட்டான். அப்படியே ஒரு நாள் எல்லாரும் சாகத்தான் போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லது பண்ணிட்டு செத்து போறேனே மத்தவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்ன உடனே கோஜோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் நம்மள யாரும் அசைச்சிக்க முடியாது. ஏன்னா இனிமேட்டு நம்ம பார்க்க போற நரகம் எல்லாம் செம ஃபன்னா இருக்க போகுது. உன்னோட ட்ரெஸ் சட்டு புட்டு சாமானு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கன்னா அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவானா. யோ எங்கேயா போறேன்னு கேட்டா நம்ம டோக்கியோ போறோம்ட்டு போவான். அப்ப மெகுமி அங்க வருவான். மூஞ்சு பூரா கட்டா இருக்கும். யோ பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவானா. தோட்டப்பா கட்டைய பிச்சை அடிப்பேன். உன் ஸ்கூல்ல நான் டிரான்ஸ்பர் வாங்கி தொலைஞ்சிட்டேன். இனிமேட்டு நீயும் என்னோட ஜுஜுட்சு ஸ்கூல்ல தான் படிக்க போறேன். அதனால மூடிண்டு வா அப்படின்பா. இதுதான் ஆக்சுவலா அவங்க ஸ்கூல், டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் ஜுஜுட்சு டெக்னிக் ஹை ஸ்கூல். கூட்டம் அல்லுன்னு நினைப்பீங்க, அதான் இல்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல மொத்தம் 3 பேரு. அதுல நம்மளும் ஒருத்தன் விலங்கிடும் பொண்ணு காரிட்டு துப்புவான். சரி இதுக்கப்புறம் நம்ம பையன் ஸ்கூலுக்கு போய் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.